Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 11th physicsல 4th unitல book insideல வரக்கூடிய ஒரு முக்கியமான example problem. See, problem number 4.3 example. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. See, an object of mass m is equal to 1 kg is sliding. Slide னா தெரியல, நழுவி வரது. Okay? Is sliding from top to bottom in the frictionless inclined plane of inclination angle theta is equal to 30 degree. என்ன சொல்றான்? ஒரு inclined plane. Inclined என்னது? சாய்வா இருக்கக்கூடிய ஒரு தளம். Inclined plane இதா இருக்கு. ஓகே? சோ இதுல ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 kg. இது எங்க இருந்து எங்க ஸ்லைட் ஆகுது? மூவ் ஆகுதுன்னா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் மூவ் ஆகுது அந்த inclined planeல. ஓகே? எஸ். Then angle of inclination 30 degree. Angle of inclination என்னது? Angle between the inclined plane and the horizontal surface. இந்த horizontal flat இருக்கு இல்லையா, இந்த surfaceக்கும் inclined planeக்கும் in between the angle theta, அதுதான் 30 degree angle of inclination சொல்லுவோம். And the length of inclined plane is 10 meter as shown in the figure. இந்த inclined plane இருக்கு இல்லையா, சாய்வா இருக்கக்கூடிய இந்த தளம், inclined plane உடைய total length எவ்வளவு? 10 meter அப்படின்னு கொடுத்திருக்கான். 10 meter. Calculate என்ன கண்டுபிடிக்க சொல்றான்? Work done by gravitational force and normal force on the object. என்ன கேக்குறான்? இந்த ஆப்ஜெக்ட் மேல gravitational forceனால என்ன வர்க் நடக்குது, normal forceனால என்ன வர்க் நடக்குது அப்படிங்கறத கேக்குறான். Then g ஓட வேல்யூ கொடுத்திருக்கான். Acceleration due to gravity actually 9.8 தான், அத ரவுண்ட் பண்ணி 10 ன்னு கொடுத்திருக்கான் calculation purpose. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். சரி, சொல்யூஷன்ல வருவோம். சொல்யூஷன் வேணா ஃபர்ஸ்ட் டேட்டா கூட எழுதலாம் இல்லையா? எஸ். டேட்டா என்னெல்லாம் கொடுத்திருக்கான் சொல்லுங்க. mass m equal to 1 kg. The next angle of inclination theta is equal to 30 degree. The next in the inclined plane உடைய total length, so அதனா displacement னு சொல்லலாம். ஏன் displacement சொல்றேன்? இந்த ஆப்ஜெக்ட் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஸ்லைட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அதுக்கு பேர் அது டிஸ்பிளேஸ்மென்ட், இடம் பெயர்தல். அப்ப லென்த்னாலும் டிஸ்பிளேஸ்மென்ட் dr, அப்படிதான் வொர்க் டன் ஃபார்முலா dr தான் யூஸ் பண்ணிருப்போம். டிஸ்பிளேஸ்மென்ட் which is equal to எவ்வளவு? 10 meter. The next g ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. g ஓட வேல்யூ 10 ms power minus 2. क्वेश्चन என்ன கேக்குறான்? Calculate the work done by gravitational force, the next normal force. சரி, ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிப்போம். சொல்யூஷன். இதுல பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகக்கூடிய பொசிஷனை பாருங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே வெர்டிகலா ஆக்ட் பண்ணும், டவுன்வர்ட்ஸ். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கு? வொர்க் பண்ணிருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் இப்படி தான் ஸ்லைட் ஆகுது, இப்படி வரல. இதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணனும் இப்படி இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த சர்ஃபேஸ் ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி பிளேஸ் பண்ண அப்படின்னா கீழ் நோக்கி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதே நேரத்துல இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். அதான் நார்மல் ஃபோர்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர். ஆனா இங்க ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? கொஞ்சம் சாய்வா இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் இப்படி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரைட். ஆனா ரெண்டு இப்போ ஒரு லைன் கிடையாது, அதனால ரெண்டு ஈக்குவல் கிடையாது. கரெக்ட்டா? சரி. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆனா இந்த டோட்டல் கிராவிடேஷன் கிடையாது. அப்ப இதுல ஒரு பார்ட் மட்டும் தான் யூஸ் ஆகுது. அதனால என்ன பண்ணிருப்போம்? ஒரு क्वेश्चन உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ட்டிகிள் மூவிங் இன் an inclined plane 5 மார்க் क्वेश्चन. அதுல இத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அப்ப என்ன பண்றோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம். splitted into two components. இதெல்லாம் one is parallel to this, இல்லையா? parallel இருக்கும், இந்த inclined planeக்கு parallel இருக்கும். And another one is perpendicular to the inclined plane. inclined planeக்கு perpendicular, அது mg cos theta. The next இதுக்கு parallel இருக்கிறது mg sin theta. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது காரணம் mg sin theta என்கிற ஃபோர்ஸ். அப்ப mg sin theta என்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒரு பார்ட்னால மட்டும் தான் இங்க வொர்க் நடக்குது. ஓகே, இப்ப பாருங்க,
நார்மல் ஃபோர்ஸும் ng cos தீட்டாவும் சேம் லைன் ஆப்போசிட் டைரக்ஷன், சோ ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, எஸ், இதே மாதிரி. சரி, இப்ப வருவோம். அப்ப இங்க ஒர்க் யாரால நடந்திருக்கு? ng sin தீட்டாவால நடந்திருக்கு. அப்ப எழுதலாம் work done by the component, by the component தான் ஒரு பார்ட் என்ன, component இது mg sin theta of a gravitational force is இல்லையா, gravitational force ஓட ஒரு காம்பனன்டால நடந்த work done. work done க்கு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன? force into displacement, force into displacement இல்லையா, force vector displacement vector, ரெண்டு வெக்டார் டாட் ப்ராடக்ட்ல இருந்தா எனக்கு ஸ்கேலார் கிடைக்கும். work done வந்து ஸ்கேலார். என்ன ஃபார்முலா? a vector dot b vector ஃபார்முலா ab cos theta, நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க என்ன வரும்? f dr cos theta. clear? ஓகே, சோ இத நான் யூஸ் பண்ண போறேன். f னா ஃபோர்ஸ், இங்க ஃபோர்ஸ் என்னது? ng sin theta மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்ப f பிளேஸ்ல என்ன போட்டுக்கணும்? mg sin theta. ஓகே, எஸ், mg sin theta. இந்த தீட்டாங்கிறது வந்து வேற, இந்த தீட்டாங்கிறது இது இந்த இருக்குல, இதுதான் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இந்த தீட்டாங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட்ல சொல்லியிருப்போம், இதுல இருந்து வந்தது. ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் இன் பிட்வீன் தி ஆங்கிள், அதனால நோட்டேஷனை சேஞ்ச் பண்றேன் 5. ஓகேவா? சரி, சோ ஃபார்முலா எழுதுறேன். work done w is equal to mg sin theta dr cos phi. phi என்னது? angle between இதுல இருந்து வந்தது என்னப்பா? angle between force and displacement. இங்க force எப்படி ஆக்ட் ஆகுது? இப்படி இந்த force தான வர்க் பண்ணுது, mg sin thetaங்கற force. displacement எங்க இருந்துங்க? டாப் டு பாட்டம், அதுவும் அதே லைன். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட்டும் சரி ஃபோர்ஸும் சரி சேம் டைரக்ஷன், சேம் லைன் ஆர் parallel அப்படினு சொல்லலாம். அப்ப ஆங்கிள் வந்து என்னது? phi equal to 0 டிகிரி. புரியுதா உங்களுக்கு? அப்ப mg sin thetaல மட்டும் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்ப mg sin thetaங்கற ஃபோர்ஸும் மேல இருந்து ஆப்ஜெக்ட் இங்க டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லையா, அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டும் சேம் டைரக்ஷன், சேம் லைன் ஆர் parallel அப்படினு சொல்லலாம். சோ ஆங்கிள் 0 phi. ஓகே, இங்க தீட்டா போட்டுருக்கு, இங்க phi. தீட்டாங்கிறது இது, சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. which is equal to m value, m இங்க இருக்கும். m value என்னப்பா? that 1 kg, 1 into g value 10 into sin theta 30 degree into displacement இதா இருக்கு 10 into cos phi, phi என்னது? 0 degree. okay, which is equal to 10, 1 into 10 10, sin 30 value 1/2, அதாவது 0.5 into 10 into cos 0 value 1, உங்களுக்கே தெரியும். so cancel பண்ண 5, அப்ப என்னாச்சு? 5 into 10 here 50 joule. work done is equal to 50 joule. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒரு பார்ட், ஒரு காம்போனன்ட் mg sin thetaவால நடந்த வர்க் கண்டுபிடிச்சிட்டோம். இது வேணா ஒண்ணு வெச்சுக்கலாம். இனி என்ன கேக்குறான்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு பார்ட் என்னது? இந்த mg cos theta. அது எப்படி இருக்கு? mg cos theta and normal force n ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா? பிளைனுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்குறதுனால கண்டிப்பா எந்த வர்க் நடக்காது. ஏன் நடக்காது தெரியுமா? பெர்பெண்டிகுலர்னா ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி இருக்கு. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஃபோர்ஸ்க்கும் இன் பிட்வீன் தி ஆங்கிள் 90 இல்லையா? அப்ப இங்க ஆங்கிள் phi ஈக்குவல் என்ன போட்டுக்க வேண்டியிருக்கும்? 90. அப்ப 90 போட்டா cos 90 வேல்யூ என்னது? 0. சோ டோட்டலா 0 ஆகும் இல்லையா? செகண்ட் கேஸ்ல என்ன எழுதலாம்? mg cos theta and normal force n are perpendicular, okay, to the displacement க்கு perpendicular. so phi is equal to 90 degree. phi 90 னா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும்? cos
90 equal to 0. அப்ப cos 90 0 னா work done is equal to 0. So அப்ப normal force சரி mg cos theta என்கிற force சரி they do not perform any work. Okay, so therefore mg cos theta and normal force n do not perform any work. சரியா? எந்த வொர்க்கையுமே பண்ணாது. அப்ப இங்க வொர்க் பண்ணக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான் mg sin theta. Very simple. So நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. All the best.